நம்மளுடைய இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து அவருடைய இந்த தேர்ட் டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிற வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை தான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு நம்மளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 4 டேர்ம்ஸ் கம்ப்ளீட்டாக வந்தது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவர் தான். இவர் ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா வந்து 1 கம்ப்ளீட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணார். இந்திரா காந்தி வந்து அவளுடைய செகண்ட் டேர்மில் வந்து ஷி வாஸ் அசாசினேட்டட். அண்ட் வாஜ்பாய் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணார். மன்மோகன் சிங் 2 தடவை கம்ப்ளீட் பண்ணார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவா, இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து கவர்மெண்ட் போயிடுமா, இல்லை பாதியில் வந்து அவள் வந்து போயிடுவாளா, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த ஜவஹர்லால் நேருனுடைய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய மாடலில் வந்து திரும்பவும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து அவருடைய டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அவர். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இருக்குது. எப்போவுமே பிஜேபியில் வந்து ஒரு ஃபுல் டேர்மை வந்து அவள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்து ஒரு மேண்டேட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸோ அந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுங்கிறதே வந்து அந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் எலெக்ஷன் வருது, அப்புறம் டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பேட்டர்னாகவே எப்போவுமே வச்சுருப்பா. அதுக்கு முன்னாடியே வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒன்றத்தை பண்ணுறதோ, ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதோ, இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ, டிபேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் அவள் கிட்ட இருக்காது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அவர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப் பவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சாச்சு பிரைம் மினிஸ்டர், செகண்ட் டேர்ம் முடிச்சாச்சு, இப்போ தேர்ட் டேர்ம் வந்து போயின்னு இருக்கு. அதுவும் நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனோட. அதே மாதிரி ஜவஹர்லால் நேருனுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணக்கூடிய இல்லை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக வந்து இவர் தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ வழியாக தெரிவிச்சுக்கிறேன்.